ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி ஆசிரியர் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீனாவும் பார்த்தீங்கன்னா இந்த முத்துக்கு இந்த ஒன்றும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா முத்துக்குமே பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக அது ஒரு மூலியமாக பார்த்தீங்கன்னா தெரிய வந்துடுது. இப்போ சீதாக்கும் அருணுக்கும் கல்யாணம் நடந்த ரிஜிஸ்டர் மேரேஜில் கல்யாணம் நடந்துச்சு இல்லையா, அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிடுறாங்க. முத்துக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வந்து உடனே பார்த்தீங்கன்னா அங்கே அருணை பார்த்தீங்கன்னா மணமேடலேருந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து எல்லாரும் முடியாத நிற்க வைக்கிறாங்க. நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை பார்த்தீங்கன்னா என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே பார்த்தீங்கன்னா இவன் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் பயங்கரமான ஷேக்கிங்கோட பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்துட்டு இருந்தாலுமே இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. ஏன்னா முத்துக்கு இந்த விஷயம் தெரிய வந்தது எப்படி தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சீதாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாகவும் பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப அதிர்ச்சியாகவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ரோகியுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய பொய்யை மறைச்சி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசு உள்ளே நினச்சிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே அருணுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா ரொம்பவே கோவமாகவும், ஆமாம் நான் ஃபஸ்ட் டைமும் கல்யாணம் பண்ணது சீதாவை தான், நான் இப்போயும் கல்யாணம் பண்ணது சீதாவை தான், கல்யாணம் பண்ண போகிறதும் சீதாவை தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஏற்கனவே கல்யாணம் பண்ணிவிட்டு ஏன் முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு வராங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே விஜயாவும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோவமாகவும், நீங்கள் இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுட்டு எவ்வளோ பெரிய தைரியம் இருந்தால் எங்ககிட்ட இருந்து மறைச்சிருப்பீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய கேவலமான குடும்பமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. உடனே பார்த்தீங்கன்னா அத்தை நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, நீங்கள் பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா முத்துமே பயங்கரமாக கோவமாக திட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சீதாவோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி அழுறாங்க. அப்போல எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க, எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க, அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண அசிங்கமான காரியம்லாம் யாருக்கும் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. மீனா பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் அவள் தான் இந்த ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா முத்துக்கு தெரிய வந்துச்சுன்னா ரொம்பவே கோபமாகவும் இது மீனாவை என்ன பண்ணுவாருன்னே தெரியாதுன்னே சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா இவன் இவ்வளோ பெரிய பொய் இது ஏமாத்த வேலை தான் பண்ணுறான்னு பார்த்தா இங்கே கல்யாணமும் பண்ணிவிட்டு எவ்வளோ பெரிய ட்ராமா ஆடிட்டுருக்கான் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா மீனாவும் பார்த்தீங்கன்னா எங்கே விடுங்க, கல்யாணம் ஆன பின்னாடி பேசிக்கலாம், வீட்டுக்கு போய்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவுமே பார்த்தீங்கன்னா திட்டிட்டு சைலண்ட்டாக ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.